ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்துக்கிட்டு சரியான அப்பட்டக்கர் அப்படின்றத இங்கே நிரூபிக்கிறதுக்கான நேரம் வந்துச்சு. அது எப்படின்னா, அவங்க இருந்துக்கிட்டு அந்த விஜய் போட்ட பிளான்னால எப்படியோ ஒன்று ராஜேஸ்வரியை அந்த ரெசார்ட்டுக்கு வர வச்சிடுறாங்க. ஏன்னா அந்த ருத்ரன் வந்து என்ன ஃபோனில் சொல்லியிருந்தான்னா, இவங்களை வந்து நேரில் பார்க்கணும் மேடம், ஏன்னா இந்த விஜய் வந்து என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான், அதனால் அவன் கதையை நான் முடிச்சிடுறேன், மல்லி கதையை நீங்கள் முடிச்சிருங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி 2 கல்லையும் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க போகிறோம், அதுக்கு நீங்களே நேரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான். அதனால் என்னையா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலனதும், அது இல்லை மேடம், இங்கே வந்து 2 பேரையும் நானே போட்டு தள்ளி வச்சுக்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் எதையுமே நம்ப மாட்டேங்கிறீங்க, அதனால் இந்த மல்லியை நான் அடைச்சி வச்சுருக்கேன், அந்த மல்லியை தேடி அந்த விஜய் வருவான், அவனை நீங்கள் போட்டு தள்ளிடுங்க, இந்த மல்லியை நான் போட்டு தள்ளிடுறேன், எப்படி அப்படின்னு சொல்ல, ஓ நீ அப்படி வரையா, சரி சரி, இப்போ மல்லியை அடைச்சி தானே வச்சுருக்கேன், அது கன்ஃபார்ம் தானே, எந்த பிரச்சனையும் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க மேடம், ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்கிட்ட, இப்போ நீ சொன்னது வந்து இப்படியே மெயின்டைன் ஆகணும், அதை விட்டுட்டு அந்த ராஜேஸ்வரிக்கு ஏதாச்சும் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினச்சினாலோ, இல்லை அவளை வந்து காப்பாற்றணும் இதெல்லாம் நினச்சினாலோ, உன் பையன் உயிர் போயிடும், அவனை கடத்தி வச்சிருக்க இடத்துல நான் வந்து போட்டு தெளிவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க இருந்துக்கிட்டு, என்னடா இது இப்படி ஒரு இதில் மாட்டிக்கிட்டோமே, நம்ம வந்து ஏதோ முதல வாயில் கையை விட்ட மாதிரி தப்பிக்கவும் முடியாமல் அந்த இடத்துலையும் இருக்க முடியாமல் இப்படி தவிக்கிறோமே, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ருத்ரன் ஒரு பக்கம் எப்படியாச்சும் இந்த மெசேஜ் வந்து நம்ம மேடம்க்கு சொல்லி ஆகணும், ஏன்னா அவங்க இப்போ இல்லைனாலும் நிறைய முறை எனக்கு பணம் கொடுத்து உதவியிருக்காங்க, எங்கள் கஷ்ட காலத்தில் அவங்களுக்கு கூடவே இருந்திருக்காங்க, எனக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தில் அவங்க உதவினதுனால அவங்கள எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிளான் பண்ணுறோம். ஆனால் அந்த மாதிரி பிளான் பண்ணுறதுனால நம்ம பையனோட உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நமக்கு ரொம்ப நாள் இல்லாத குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணுமே தவிர அதை விட்டு அந்த குழந்தைய காவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளான் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது, விசுவாசம்ன்றது முக்கியம் இல்லையா, அதனால் அந்த விசுவாசத்துக்காக பாடுபடுறான். ஆனால் அதில் வந்து அவனால் விசுவாசமாக இருக்கவே முடியாது. அதுக்கு காரணம் அவன் பண்ண கேவலமான வேலை தான். இப்போ வந்து அந்த இடத்துக்கு ஸ்பெரசர பொறுபுறன்னு வந்துட்டுருக்கான் இந்த ராஜேஸ்வரி வர வழியெல்லாம் அப்பாடா இன்னையோட அவ கதை முடிய போதுரா சாமின்னு சொல்லிட்டு பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் வந்துட்டுருக்கா. அதுவும் இல்லாமல் கூடவே இந்த ரஞ்சிதா குரங்கு மாதிரி கூடவே ஒட்டிக்கிட்டு வந்துடுது எங்கே போனாலும், ஏன்னா அங்கே நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு தானே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதெல்லாம் இல்லை, அவள் கூட போனால் தான் ஏதோ சாப்பிட்றதுக்கோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குவா, வீட்டிலே இருந்தால் என்ன பண்ணுறது, இவன் என்ன பண்ணாமல் வச்சுருக்கா, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் வீட்டில் உட்காந்து அப்படின்றதுக்காக அவங்க எங்கே போனாலும் கூடவே போயிடுறது சைத்தானாட்டம். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் எங்கே இருக்கான் ருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தேட, மேடம் நீங்கள் நேராக மொட்டை மாடிக்கு வந்துடுங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கொட்டாய் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த மல்லி கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரே நிமிஷம் பேசிட்டு ஃபோனை வச்சிடறான். அதுக்கப்புறம் இங்கே வந்த நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு எங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் ராஜேஸ்வரியோட ரஞ்சிதா செம உஷாருங்க, அவன் வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா, ராஜிமா இந்த ரூம் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போய் இவங்களே போய் அந்த போதைக்குழியில் விழ போகிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் உள்ளே போனதும் அந்த ரூமை சாத்திடுறாரு நம்ம ருத்ரன். இப்போதான் நீ கரெக்டான வேலையை செஞ்சுருக்க, இத்தனை நாளாக நீ அவளுக்கு விசுவாசமாக இருந்தால் இருந்துக்கோ, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிறத நீ செய்யலை, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணவே தெரியாதுன்னு சொல்லிட்டு உள்ள இந்த கரப்பாம்பூச்சி இருக்கு இல்லையா, கரப்பாம்பூச்சி அதை மொத்தத்தையும் பிடிச்சி உள்ளே விட்றாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்து ஐயோன்னு கத்த நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அடைச்சி கரப்பாம்பூச்சிக்கா பயப்படுற அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் தேனி இருக்கு இல்லையா, தேனி அதை பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. அதுவும் கொட்டு 2 பேரும் கொட்டி எடுத்துருது. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சு நிற்கிறாங்க. ஐயோ இப்படி கொட்டி வச்சிச்சே, யார் பண்ண வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ருத்ரனை கூப்பிட அவன் சவுண்டே கொடுக்காம வெளியே நின்றுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு உள்ளே போனால் நம்ம மல்லியும் விஜயும் அவங்களுக்கு ஷாக்கு மேலே ஷாக்காக கொடுக்குறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பேன், உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்கணும், நீ இப்போ அப்பாவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், அது தப்பு தான், நீ பெரிய பிரில்லியன்ட் தான், ஆனால் உன்னோட நாங்கள் பெரிய பிரில்லியன்ட்ன்றதை நீ மறந்துட்ட பற்றியா, இங்கே தான் நீ தப்பு பண்ண, சரி நீ தப்பு பண்ண என்ன தப்பு பண்ணலன்னா எனக்கு என்ன போனது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நீ பண்ணதுலேயே பெரிய நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்ததுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது மூலயமா எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது, அது மூலிமா எங்கள் பொண்ணு சந்தோஷப்பட்டா, அது ஒன்று தான் நாங்கள் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்கோம் ஒரு ஃபேமிலியாக, நீ தான் எதுவும் இல்லாமல் ஹர்போத்தியாக தெரிஞ்சிட்ருக்கேன், அதே மாதிரி மறுபடியும் எங்களையும் பண்ணணும்னு நினைக்கிற பார்த்தியா, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, சரி நான் அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணல, இப்போ நீயா இந்த இடத்த விட்டு ஓடுறியா இல்லை நாங்களே ஓட வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பஞ்சு டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.